தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் அந்த போராட்ட காட்சிகளோடு அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் கேட்கலாம். எங்களுக்கு முறையான ஊதியம், அவர் அறிவித்தபடி காலமுறை ஊதியம், அதே மாதிரி ஓய்வூதியம். அங்கன்வாடி பணியாளர்கள் குறைந்தது 35 வருஷம் 40 வருட காலங்கள் இந்த பணியை செய்துவிட்டு 2000 ஓய்வூதியத்தை பெற்று வீதி ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கண்ணீரோடு சொல்கிறோம், 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9000 வழங்க வேண்டும். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது கடந்த முறை திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக 500க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை உடனடியாக அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் திடீர்னு ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியானது பரபரப்பாக மாறியது. மேலும் அந்த அங்கன்வாடி ஊழியர்களை கைது செய்ய முற்படும் போது அங்கிருந்த அங்கன்வாடி பெண் ஊழியர் ஒருவர் திடீரென மயக்கமடைந்து விழும் சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதி பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட இந்த அங்கன்வாடி பெண் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பு செய்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.